Good morning students. Last classல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது root of -1 equal to I, அதாவது imaginary part வந்தா, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா both real and imaginary part அப்படின்னு சொல்லி பார்த்தோம். a plus ibங்கிற ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம். இதில் a real part, b imaginary part. அதுக்கு காஞ்சுகேட்னா என்ன, அந்த காஞ்சுகேட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இமேஜினரி பார்ட் மட்டும் சைன் மாற்றுறது பேர் காஞ்சுகேட். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மாட் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். Then amplitude of a complex number இல்ல argument tan theta equal to b by a, அதாவது tan theta equal to imaginary part by real part அப்படிலாம் பார்த்து முடித்தோம். இதில் இன்னும் அக்யூரேட்டாக நம்ம அந்த போலார் ஃபார்ம் படி பார்க்கணும் அப்படின்னா 4 குவாட்ரண்ட்டாக இருக்கா, அதுபடி நம்ம என்ன செய்யணும், சைனோட வேல்யூ எவ்வளவு, காசோட வேல்யூ எவ்வளவு, பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதோட வேல்யூ ஆம்ப்ளிடியூட் வந்து டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தது என்னென்னா காஸ் டீட்டா ஈக்குவல் டு ரியல் பார்ட் பை மாடுலஸ், சைன் டீட்டா ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் பை மாடுலஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த காஸ் டீட்டாவும் சைன் டீட்டாவும் பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா ரெண்டும் எப்படி வருதுங்கிற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ நம்ம எழுதணும். அதாவது இஃப் சைன் டீட்டா பாசிட்டிவ் அண்ட் காஸ் டீட்டா ஆல்சோ பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவான வேல்யூவாக இருந்தால் தென் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட், இஃப் சைன் டீட்டா பாசிட்டிவ் அண்ட் காஸ் டீட்டா நெகட்டிவ், then theta equal to pi minus alpha. Third, if sin theta negative and cos theta also negative, then amplitude theta equal to minus of pi minus alpha. And the last, if sin theta negative and cos theta positive, then amplitude theta equal to minus alpha. அதாவது இந்த ஆல்ஃபா என்ன செய்யணும்னா சாட்டிஸ்ஃபைஸ் போத் சைன் அண்ட் காஸ் வேல்யூ. புரியுதா? ரைட். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதோட மாடுலஸ் எப்படி எழுதலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் Z1 Z2, முதல் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதோட மாடுலஸை நம்ம என்ன செய்யலாம், தனித்தனியாக எழுதலாம். அதே மாதிரி டிவிஷன்லையும் என்ன செய்யலாம், தனித்தனியாக எழுதலாம். Z1 mod Z1 by Z2 is equal to mod Z2 Z1 by mod Z2 அது போனோம். அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இல்லை ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 is equal to amplitude of Z1 plus amplitude of Z2. மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது ப்ளஸ் போடணும். ரெண்டாவது amplitude of Z1 by Z2 equal to amplitude of Z1 minus amplitude of Z2. ஆம்ப்ளிடியூட்னாலும் ஆர்குமெண்ட்னாலும் ஒன்று தான், சரியா? இதில் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கு, நான் ஆம்ப்ளிடியூட்னு சொன்னேன், ரெண்டும் ஒன்று தான். தென் இந்த போலார் ஃபார்ம்லையும் நம்ம என்ன செய்யலாம், இதை மல்டிப்ளிகேஷன் போடலாம், டிவிஷன் போடலாம். அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா Z1 Z2 is equal to R1 R2 into cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. அதே மாதிரி Z1 by Z2 is equal to R1 by R2. அதாவது அங்கே மல்டிப்ளிகேஷன்னா மாடுலஸை மல்டிப்ளை பண்ணணும், ஆர்குமெண்ட்டை கூட்டணும். டிவிஷன்னா மாடுலஸை டிவைட் பண்ணணும், ஆர்குமெண்ட்டை கழிக்கணும். திரும்ப சொல்கிறேன், Z1 by Z2 equal to R1 by R2
cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டினாமினேட்டரில் இருக்கிற அந்த Z2 என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. தென் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இமேஜினரி பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறது, எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஷார்ட் கொஸ்டின்ஸில் நமக்கு என்ன கேட்கலாம்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி I பவர் 2 I பவர் ப்ளஸ் I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். I ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு, -1. இந்த I பவர் 3 எப்படி பிரிக்கலாம்னா, I பவர் 2 இன்ட்டு ஐன்னு பிரிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே I பவர் 2 வந்து -1, இங்கே ஒரு I வரனால -I, அங்கே என்ன வரும், ப்ளஸ் போட்டிருக்கு, ஆனால் என்ன வரும் -I. I பவர் 4 வேல்யூ என்னென்னா I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர், அப்போ -1 இன்ட்டு -1 என்ன ஆயிரும், +1 மாறிடும். ஸோ அந்த +1 -1 கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து -I. ஆன்சர் எவ்வளவு, -I அப்படின்னு வரும். மைனஸ் விட்டு போயிருக்கு, -I. தென் சிமிலர்லி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பவர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வர்றது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்னது, 4, 8, 12, 16, 20, 24 இப்படி இருக்குதா, அந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எவ்வளவு, 1. அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4க்கு அடுத்த நம்பர் பவர் இருந்துச்சுன்னா என்னது, 5, 9, 13, 17, 21 இப்படி போச்சுன்னா அதோட வேல்யூ எவ்வளவு, I. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4க்கு அடுத்த நம்பர், அதாவது 6, 10, 14, 18, 22 இப்படி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ எவ்வளவு, -1. ஏன்னா அது வந்து I ஸ்கொயராக மாறிடும், அதனால் -1. ஸோ நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I பவர் 44 ப்ளஸ் I பவர் 45 ப்ளஸ் I பவர் 46 ப்ளஸ் I பவர் 47. இதில் நம்ம 44ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் வரக்கூடிய நம்பர். 11 4 44, அதனால் அதோட வேல்யூ 1. அடுத்த வேல்யூ I. அடுத்தது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 44 போக I ஸ்கொயர் இருக்கும், அங்கே I கியூப் இருக்கும். சரியா, அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, முதலோட வேல்யூ 1, ரெண்டாவது I மட்டும் இருக்கும், மூணாவது I ஸ்கொயர் எவ்வளவு, -1, நாலாவது I பவர் 3 வந்து -I. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், 0. லாஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I பவர் 5 I பவர் 6 ப்ளஸ் I பவர் 7. அப்போ அந்த I பவர் 5 I எழுதிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், I பவர் 4 இன்ட்டு I பவர் 4ஓட வேல்யூ 1, அதனால் இந்த I வந்து அப்படியே இருக்கும். I பவர் 6னா I ஸ்கொயர் இன்ட்டு I பவர் 4. I பவர் 4 1 ஆயிரும், இதனால் I ஸ்கொயர் மட்டும் வரும், இங்கே I கியூப் மட்டும் வரும், அவ்வளோதான். அப்போ I அப்படியே இருக்கும், I ஸ்கொயர் -1 ஆயிரும், I கியூப் -I ஆகிறதுனால இந்த +I -I கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், -1. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அடுத்த பார்ட் B அப்படின்னு சொல்லி ஒரு சம் பார்க்க போகிறோம். அதில் ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப், இதில் ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்ன கேட்குறாங்க. ஆனால் கீழே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், காஞ்சிகேட் வச்சு மேலே எங்களே மல்டிப்ளை பண்ணோம். காஞ்சிகேட்னா இமேஜினரி பார்ட்டு மட்டும் சைன் மாற்றுறது. அப்போ 3 + 2y பார்த்துட்டோம் அப்படின்னா 3 - 2yஆல் மேலே எங்களே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, a + b × a - b = a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மட்டும் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ மேலே வந்து நமக்கு 3 - 2y அப்படியே இருக்கும், கீழே வந்து ரியல் பார்ட் வந்து 3 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் எவ்வளவு, 2 ஸ்கொயர் எவ்வளவு, 4. அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா +4. அப்போ கீழே 13 ஆயிரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா தனித்தனியாக எழுதணும். 3/13 மைனஸ் 2i/13. ஸோ ரியல் பார்ட் ஈக்குவல் டு 3/13, இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு -2/13.
அந்த ஐ எழுதக்கூடாது. ஏன்னா இமேஜினரி பார்ட் சொல்லிட்டோம்ல, ஐ இருக்கிற பார்ட் இமேஜினரி பார்ட், ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட். இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம அடுத்த கிளாஸில் ரியல் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இமேஜினரி பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இதுக்கு முன்னாடி ஒரு சம் கூட நம்ம இருக்குது. என்னென்னா எக்ஸ்பிரஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் த ஃபார்ம் ஆஃப் a plus ib. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் எழுதணுமா, ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கீழே இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் பண்ணால் மேலேயும் கீழேயும் காஞ்சிகேட் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். 3 - 2i இருக்கிறனால 3 + 2i மல்டிப்ளை பண்ணணும். 2 - 3i இருக்கிறனால 2 + 3i மேலே கீழே என்ன செய்யணும், இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே வந்து 3 + 2i அப்படி இருக்கும், கீழே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் மேலே 2 + 3i இருக்கும், கீழே ரியல் பார்ட் 2 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 3 ஸ்கொயர். அப்போ நமக்கு டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 9 + 4 13. அந்த ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 13 தான் இருக்குது. அப்போ மேலே உள்ளதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ண வரணும், ரியல் பார்ட்டு ஆட் பண்ணணும் 5 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணணும் 5. அப்போ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா 5/13 ப்ளஸ் 5i/13. இப்போ என்ன ஃபார்மில் இருக்குன்னா a + ib ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ரைட். தேங்க்யூ.